ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம நியூசிலாந்தில் ஹாமில்டன் சிட்டியில் நம்ம இப்போ ரீசெண்டாக ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணியிருந்தோம். நம்ம இப்போ ஷிஃப்ட் பண்ணியிருக்க சபர்ப்லேருந்து ஹவுசஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, அதெல்லாம் உங்களுக்கு சுற்றி காமிக்கலாமே அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நம்மளோட சபர்பில் வீடுகள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா ஹாமில்டன் சிட்டியில் உள்ள சபர்பில் தான். எந்த சபர்ப்னு பார்த்தீங்கன்னா புக்கேட்டி இல்லைனா செயின்ட் ஆண்ட்ரூஸ், இந்த சபர்பை சேர்ந்தது தான் இந்த வீடுகளெல்லாம் அமைந்திருக்க இடம். பெரும்பாலும் உங்களுக்கு இங்கே இருக்க வீடுகளை பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப அடுக்குமாடி கட்டடங்கள் கொண்ட வீடுகள் கிடையாது ஹாமில்டன் சிட்டியில். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே 2 மாடிக்கும் மேற்பட்ட வீடுகள் ரொம்பவே குறைவாக தான் இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சைஸ்மிக் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நிலநடுக்கம், சுனாமி, இந்த மாதிரி வார்னிங்கெல்லாம் நியூசிலாந்தில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நியூசிலாந்தில் பெரும்பாலும் எல்லா சிட்டிஸ்லேயுமே இதுதான் நிலவரம். ஆனால் ஆக்லாண்ட் நகரத்தில் மட்டும் நீங்கள் நிறையா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம் சிட்டியில். ஆனால் ஆக்லாண்ட்லேயுமே சபர்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க வீடுகள் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய வீடுகளை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், எல்லா வீடுகளை சுற்றியும் மரங்கள் நிறையா இருக்குது, நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது, கார் பார்க்கிங் தனியாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு 2 minutes டிரைவில் ரிவர் இருக்குங்க. ரிவர் வாக் வரும்போது இந்த வீடுகளெல்லாம் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கேருந்து பாருங்கள் உங்களுக்கு வியூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஹாமில்டனில் பார்த்தீங்கன்னா வைக்கெட்டோ ரிவர் ஃபுல்லாகவே ஃப்ளோ ஆகுது. ஹாமில்டன் சிட்டியில் பார்த்தீங்கன்னா கடல் கிடையாது, ரிவர் தாங்க இருக்குது. அதனால் மோஸ்ட் ஆஃப் த சபர்பில் ரிவர் ஃபேஸிங் ஹவுசஸ் நீங்கள் நிறையாவே பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் லேட்டர் ஆன் ஹவுசிங் ப்ரைஸஸ் இன் நியூசிலாந்து அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நியூசிலாந்தை லேண்ட் ஆஃப் லாங் ஒயிட் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க கிளவுட்ஸை பார்த்தாலே தெரியுது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கே இருக்க கிளவுட்ஸு. நம்ம என்னதான் வீடு செயற்கையாக கட்டினாலும் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை அழகை பாருங்கள், அதை நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அவ்வளோ அழகாக இருக்குங்க நியூசிலாந்தோட இயற்கை அமைப்பு. அதே மாதிரி மக்களும் அதை பாதுகாக்கிறாங்க இந்த இயற்கை அழகை. நியூசிலாந்து கவர்மெண்ட்டும் என்னென்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து அவங்களும் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே வராங்க. அதுதான் இதோட ரீசன் பிஹைண்ட் இந்த நேச்சரை பாதுகாக்கிறதுக்கு. இங்கே இருக்க வீடெல்லாம் பாருங்கள், அப்படியே ப்ரைவேட்டாக டென்னிஸ் கோர்ட்லாம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் 2 மில்லியனுக்கு அபோவாக தான் இருக்குங்க. நியூசிலாந்தில் உள்ள வீடுகளை நிறையா டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதாவது இண்டிவிஜுவல் ஹவுஸு, ஃப்ளாட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக சொல்லுவாங்க, ஸ்டுடியோ யூனிட் அப்படிங்கிற மாதிரி நிறையா வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இண்டிவிஜுவல் ஹவுஸு. வாங்க நம்ம அப்படியே நியூசிலாந்தோட ஹவுசிங் ப்ரைஸஸ் பற்றியும் கொஞ்சம் அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். நியூசிலாந்தில் சராசரியாக இப்போ பார்த்தீங்கன்னா 913,000 வந்துருச்சுங்க. அதாவது க்ளோஸ் டு 1 மில்லியன். 1 மில்லியன்னா நம்ம ஊர் காசு படி 5 கோடி ரூபாய். ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க நியூசிலாந்தோட ஹவுசிங். சராசரியாக ஒரு வீட்டு வாங்கணுன்னா அதுதாங்க இப்போ இருக்க ரேட்டு, அதாவது க்ளோஸ் டு 1 மில்லியன் வருது. அதே மாதிரி நீங்கள் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நியூசிலாந்தில் ஹவுசிங் ப்ரைஸஸ் ரொம்பவே அதிகமாக தாங்க இருக்குது. குறிப்பாக நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க ரிவர் ஹவுஸ் எல்லாம் நம்ம ஓன் பண்ணணுன்னா கண்டிப்பாக 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட மில்லியன்களை தாண்டி தாங்க இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஊர் காசுப்படி 10 கோடிக்கும் மேற்பட்டு தாங்க வருது.
இப்போது இங்கே இருக்க ஹவுசஸ் எல்லாம் பாருங்கள், இது எல்லாமே வந்து ரிவர் ஃபேஸிங் தான். ஸோ நம்ம காலையில் வாக் வர இடத்துல வந்து இந்த ஹவுசஸ் எல்லாம் பார்க்கும்போது இதையுமே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் தான் இதை கிளிப்பும் எடுத்தேன். ஸோ இங்கேருந்து வியூ பாருங்கள் எப்படி தான் இருக்குன்னு. இந்த மாதிரி கிளிஃப்லையும் உங்களுக்கு வந்து வீடு அமைஞ்சிருக்குங்க. அங்கேருந்து உங்களுக்கு வியூ நல்லாயிருக்கும். ஹாமில்டனில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கடல் இல்லைங்க, இன்லேண்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ரிவர் ஃபேஸிங்காக நிறைய ஹவுஸ் வந்து இங்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்க, கொஞ்சம் வெல்தியாக இருக்க பீப்புள் எல்லாம். இப்போ வாங்க நம்ம வந்து கொஞ்சம் இன்டீரியராக சபர்ப்குள்ளே இருக்க வீடுகளை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். கொஞ்சம் மாலை நேரம் ஆயிடுச்சு. இப்போது சம்மர் டைம்ங்கிறதுனால நைட்டு வந்து 9 மணி அளவு வரைக்கும் நமக்கு வந்து வெளிச்சம் இருக்கதாங்க செய்யுது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிவர் ஃபேஸிங் வீடுகளெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். நல்லா இண்டிவிஜுவலாக ரொம்ப பெரிய ஹவுசஸாக இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு 2 மில்லியனுக்கும் மேற்பட்டு தான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இங்கே இருக்க ஹவுசஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது. அவ்வளோ பெரிய வீடுகளாக இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஹவுசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 700-800,000க்கு நீங்கள் வந்து ஒரு 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் ஃப்ளாட் வந்து வாங்க முடியும். எல்லாமே வந்து மோர் தென் 1 மில்லியன் கிடையாது. பட் நீங்கள் கண்ட்ரியில் ஆவரேஜாக பார்க்கும்போது க்ளோஸ் டு 1 மில்லியன் வந்திருக்கு. அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா சொல்லுது. அதே மாதிரி ஹவுசிங் ப்ரைஸஸ் என்றைக்குமே வந்து குறையிற மாதிரியெல்லாம் தெரியலைங்க. பெரிய அளவில் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. குறையிறது வந்து ரொம்பவே கம்மியாக தான் குறையுது. ஆனால் அதே மாதிரி ஹவுசிங் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நல்லா டபுள் மடங்காக வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல அசெட் தான் வீடு வச்சுருக்கிறது. பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் கம்பேரிட்டிவ்லி வந்து மற்ற நாடுகளை காட்டிலும். என்னதான் ஹவுசிங் ப்ரைஸஸ் அதிகமாக இருந்தாலும் நியூசிலாந்தில் உள்ள குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரம் இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது நியூசிலாந்து வந்து மேலாக தாங்க இருக்குது. ஸோ நியூசிலாந்தில் அதனால தான் எவ்வளோ தான் வந்து 1 மில்லியன் 2 மில்லியன்னு போடாலும் மக்கள் வந்து இந்த ஊரை வந்து விட்டு கொடுக்காமல் இங்கே வந்து இருக்காங்க, எவ்வளோ தான் காஸ்ட்லியாக இருந்தாலும் கூட. உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும், மணி வந்து இரவு 8 மணி ஆயிடுச்சு. ஆனால் எவ்வளோ அமைதியாக இருக்குது. நீங்கள் பெரிய அளவில் வந்து வாகனம் நெரிசலோ எதுவுமே வந்து பெருசாக பார்க்க முடியாது. ரொம்பவே மக்கள் வந்து இல்லைன்னு கிடையாது. நம்ம இப்போ வாக் பண்ணிகிட்ருக்க ஹாமில்டன் நகரத்துலேயும் பார்த்திங்கன்னா 2 லட்சம் மக்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த டைமுக்கு மேலே பார்த்திங்கன்னா குறிப்பாக வீக் டேஸ்லலாம் வந்து ஒரு 6-7 மணிக்கெலாம் டின்னர் முடிச்சுட்டு 8-9 மணிக்கெலாம் பெட்க்கு போயிடுறாங்க. ஸோ அவ்வளோ வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால தான் வந்து நியூசிலாந்து வந்து பீஸ்ஃபுல் கண்ட்ரிஸ் இண்டெக்ஸில் வந்து 4th பிளேஸ் வாங்கியிருக்கு உலக நாடுகளின் மத்தியில் 2024 ஆண்டுக்கு. நம்ம எப்பயும் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து வாக் போகிறது வழக்கங்க. அதனால் அப்படியே வாக் வரும்போது தான் இந்த வீடியோ நம்ம வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம வாக்கிங் போகிறப்ப சில மனிதர்களை வந்து சந்திக்க முடியும், அங்கங்கே வந்து வாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மற்றபடி வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவு நீங்கள் மக்களை பெருசாக சந்திக்க முடியாது. பட் வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக தான் இருப்பாங்க அங்கே இங்கேன்னு. பட் இந்த சபர்ப் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் நான் இருந்த ஏரியாவை காட்டிலும் இந்த சபர்ப் வந்து நல்லாவே குவைட்டாகவே இருக்குங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே டவுன் மாதிரியே இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ரூரலாகவே இருக்குங்க. ஆனால் ஹாமில்டன் தான் வந்து 4th லார்ஜஸ்ட் சிட்டி இன் நியூசிலாந்து. நியூசிலாந்தோட கிளீன்னஸ் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த வீடியோஸ்லேயும் சரி, இதுக்கு முன்னதாக நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. அந்தளவில் குப்பை பெரிதளவில் பார்க்க முடியாது. இப்போ இலையுதிர் காலம் வந்து இந்த மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுனால அங்கங்கே வந்து இலைகள் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் குப்பைகளை வந்து பெரிதளவில் உங்களால் பார்க்க முடியாது. அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க கண்ட்ரியை.
ரெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லவே மறந்துட்டேங்க. இப்போ நம்ம தங்கியிருக்க ஹாமில்டன் சிட்டியில் சிங்கிள் ரூம் வந்து அக்காமடேஷன் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மினிமம் $200 ஆகுதுங்க. நம்ம ஊர் காசுப்படி வாரத்துக்கு $200 10,000 ரூபாய் ஆகுது. மாதத்துக்கு 40,000 ரூபாய் வந்து மினிமமாக ஆகுது. அதே இது ஆக்லாண்ட் சிட்டியில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது, $250 வச்சுக்கோங்க. இதே இது ஹவுஸ் ரெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் பெட்ரூம்க்கு வந்து ஹாமில்டன் சிட்டியில் $400 to $450 ஆகுதுங்க. ஸோ ஆக்லாண்டில் இன்னுமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ட்ரேட்மீ இருக்குது, ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நியூசிலாந்து வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவிலிருந்தே சர்ச் பண்ணி பார்க்க முடியுங்க. மோஸ்ட்டாக நீங்கள் நியூசிலாந்தில் எந்த சிட்டியில் இருந்தீங்கனாலும் அந்தந்த சபர்ப் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து கிண்டர் கார்டனாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல்ஸு, ஷாப்ஸு, இந்தியன் க்ராசரி ஸ்டோர், இது எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த சிட்டியில் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ அதனால் அதுக்கும் நீங்கள் அலமோதிய வேண்டிய வேலை இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நியூசிலாந்தை பற்றி தகவல் தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம வரும் காலங்களில் நியூசிலாந்தை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷனோட அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை உங்களுக்கும் வந்து ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சேஸ் காய்ஸ், சப்ஸ்கிரைப் நியூசிலாந்து தமிழன். நன்றி, வணக்கம்.